ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். பாடியில் இருக்க திருவலிதாயம் அந்த கோவிலுக்கு தான் நான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸு, கோவிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். ஓம் நமச்சிவாயன்னு போட்டிருக்கு. திருவலிதாயம் அப்படின்றது தான் இந்த கோவிலோட சிறப்பு. இது உள்ளே நுழையும் போது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு குருஸ்தலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன், அதுக்கப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தவளை, இந்த உருவம்லாம் இதில் பதிஞ்சிருந்துச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு குருஸ்தலங்க. திருவலிதாயம் அப்படின்ற என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் என்பது சம்பந்தர் இருக்கார் இல்லையா, ஒரு பாடல் பெற்ற சிவன் கோவிலுங்க இது. இந்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் ஒன்றுங்க. மூலவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவல்லீஸ்வரர், தாயார் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதாம்பிகை இருக்காங்க. உற்சவ தாயார் பார்த்தீங்க அப்படின்னா பர்வத தீர்த்தம் இருக்குது. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பாதிரி கொன்றை இது வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு திருவிழாவாக பார்த்தீங்கன்னா சித்திரை பிரம்மோற்சவம், அப்புறம் தை திருவிழா, குரு பயிற்சி, இது எல்லாமே வந்து இங்கே சிறப்பாக செய்கிறாங்க. தேவாரம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது. பாடியவர் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. கோவிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது குருவுக்கு வந்து தனியாக வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வந்து குருவோட கோவில் இல்லையா, அதனால் தனியாக இருந்துச்சு. அப்புறம் பிள்ளையார் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சாப விமோச்சனம் வந்து தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கோவிலில் வந்து புறாலாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் போனதால் புறாவெல்லாம் நிறைய பார்க்க முடியல. நீங்கள் மார்னிங் டைமில் போகிறீங்க அப்படின்னா புறாக்கம் வந்து தானியம் கொண்டு போங்க, போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இவங்க இறைவர்கள் எல்லாமே வந்து வழிபட்ட ஸ்தலமாங்க இது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்க. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து வழிபட்ட ஸ்தலமாக, அதனால தான் இது வந்து பாப விமோச்சனம் தர ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடியிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட, இது பாடியில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நமக்கு ஏதாவது வந்து சாபம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சாபம் வந்து தீர்றதுக்கு இந்த ஸ்தலம் ரொம்ப இதுவாக இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, அதனால தான் கோபுரத்தை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஓம் நமச்சிவாயன்னு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன அருளை பெற்றனோ இந்த பார்க்குற வியூவர்ஸ்க்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா கோவிலில் ஒரே கூட்டம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, பூஜை பண்ணுற குருக்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தீபாராதனை காமிச்சாங்க. ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன் நான். ஸோ இந்த பாசிட்டிவ்னஸ் பார்க்குற வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த ட்ராவல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கெங்கே போகிறேனோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய்பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.